ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு ஒரு பிஸ்கட் ரெசிபி செய்ய போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்து செய்ய போகிறோம். அதனால டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கோதுமை மாவு வச்சு செய்கிறதுனால எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கோதுமை மாவு பிஸ்கட் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரெடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு அரை கப் அளவு எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், ஜீனி வேண்டான்னு சொல்லிவிட்டு அது அரை கப் எடுத்திருக்கேன், குக்கிங் ஆயில் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் குக்கிங் ஆயிலை முதல்ல சேர்த்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரையும் எண்ணெயும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கடலை மாவு அதோடு சேர்த்து கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கடலை மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து கலந்துக்கலாம். கோதுமை மாவை அப்படியே சேர்த்துடாமல் முதல்ல பாதி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மீதம் இருக்க மாவையும் கலந்துக்கிறேன். இதுக்கு நம்ம பட்டர் சேர்க்க தேவையில்லை. ஜீனிக்கு பதிலாக சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. கோதுமை மாவு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். அந்த எண்ணெயே போதும் இது பிசைகிறதுக்கு. தண்ணி பால் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி சின்ன பால்ஸாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேனை 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்டை அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சிடுறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டா நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆயிரும். நம்மளோட வீட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிஸ்கட்டை இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.